Hello friends, welcome to Creative Innovator. So இந்த வீடியோவில் வந்து பேப்பர் பிளேன் லான்ச்சரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டில். நெக்ஸ்ட் இன்னொரு 2 சின்ன ரெக்டாங்கிள் பீசஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டில். ஸோ இந்த பெரிய கார்ட்போர்ட் பீஸ் மேலே இந்த 2 சின்ன கார்ட்போர்ட் பீசஸையும் வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த வி ஷேப்போட இந்த கீழே வர இந்த டிப்பு இடத்த மட்டும் இப்போ நான் வந்து ஃபோல்டு பண்ணுற மாதிரியே வந்து கீழ் பக்கமும் வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 கார்ட்போர்ட் பீசஸையும் வந்து வி ஷேப்பில் வச்சு அதோட அவுட்லைனை வந்து கீழே ட்ரா பண்ணிவிடுங்க. தென் ட்ரா பண்ண அந்த அவுட்லைன் மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த 2 கார்ட்போர்ட் பீசஸையும் வந்து அந்த வி ஷேப்லேயே வந்து ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு மோட்டார் வந்து எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு வீல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மோட்டாரோட அந்த வீல் வந்து நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கியர் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மோட்டாரோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த கியர் பீஸோட இந்த வீலை வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது நல்லா வந்து டைட்டாக வந்து அது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஷேப்லேயே வந்து இந்த எல்லா பீஸஸையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த மோட்டாரோட நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வீல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த வீலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் வீல் இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன கியர் பீஸ் வந்து நடுவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே 2 மோட்டார் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீல் அட்டாச் பண்ணி. ஸோ இப்போ இந்த 2 மோட்டார் பீஸஸையும் வந்து இந்த கார்ட்போர்ட் பீஸில் நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தேன் அந்த இடத்துல வந்து இந்த வி ஷேப்போட அந்த டிப்பு வர இடத்துல இந்த மாதிரி வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது இந்த கார்ட்போர்ட் பீஸ் லைட்டாக வந்து இடிக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன 1 இன்ச் வந்து கார்ட்போர்ட் பீஸ் வந்து நம்ம இடிக்காத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து மோட்டார் வந்து ஃப்ரீயாக சுற்றும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 தெர்மாக்கோல் பீசஸ் வந்து எடுத்திருக்கேன் எல் ஷேப்பில். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்ட் பீஸில் நம்ம வந்து பெண்ட் பண்ண அந்த இடத்துல கீழே வந்து வைக்க போகிறோம். ஸோ இது எதுக்கு வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த நம்ம பெண்ட் பண்ண அந்த கார்ட்போர்ட் வந்து ஷேக் ஆகாமல் நல்லா வந்து ஃபர்மாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஆடாமல் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ இதுபடி தான் நம்ம வந்து இப்போ ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லித்தியம் அயான் பேட்டரி வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து 9 வோல்ட் பேட்டரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ கூட இது வந்து ஒர்க் ஆகும். பட் ஆனால் நான் வந்து லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம 2 மோட்டார் வந்து யூஸ் பண்ணுறதால 9 வோல்ட் பேட்டரியோட பவர் வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும். ஆனால் லித்தியம் அயன் பேட்டரி வந்து ரொம்ப நேரம் வந்து ஒர்க் ஆகும், அதே சமயம் பவரும் வந்து நல்லா அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேண்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்ளேட் வீடியோவில் வந்து எப்படி செய்யுதுன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். இந்த ஹேண்டிலோட ஒரு சைடை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஏற்ற சைஸில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்விட்சை வந்து ஹோல்ஸ் போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ஒயரையும் வந்து ஸ்விட்சோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம் சர்க்யூட் டயக்ராமில் இருக்க மாதிரியே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹேண்டில்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து இந்த 2 ஒயரையும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்சர்ட் பண்ண அந்த 2 ஒயரையும் வந்து இந்த ஸ்விட்சோட இந்த 2 டெர்மினலோட வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த 2 ஒயரும் ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது மேலே ஃபுல்லாக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் இருக்க அந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து இந்த ஹேண்டில் மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இப்போ நான் ஒட்டுற மாதிரியே வந்து ஒட்டிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த 2 மோட்டார்ஸும் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த எல்லாத்தையும் வந்து இந்த கார்ட்போர்ட் பீஸ் மேலே வந்து ஒட்டிடலாம். ஸோ நான் கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து ஒட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில்லையே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேட்டரிக்கு பக்கத்தில் இங்கே நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு எங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த ஹேண்டிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 மோட்டார்ஸையும் வந்து நம்ம வி ஷேப்பில் அந்த ஒட்டி வச்சுருந்த அந்த கார்ட்போர்ட் பீஸோட கேப்புக்கு கரெக்டாக
கோயின்சைட் ஆகிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. இதில் முக்கியமாக ரைட் சைடில் இருக்க மோட்டார் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும், லெஃப்ட் சைடில் இருக்க மோட்டார் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் சுற்றணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட ராக்கெட்டை வந்து இது நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து முன்னாடி தள்ளும். அவ்வளோதான், நம்மளோட பேப்பர் ஏரோப்ளேன் லான்ச்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்மளோட பேப்பர் ராக்கெட்டை வந்து இந்த லான்ச்சர் நல்லா பவர்ஃபுல்லாக வந்து வெளியில் தள்ளுது.